வணக்கம், வாழ்க வளமுடன். ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்திலிருந்து சாம்பமூர்த்தி. ஆவடி அக்குபஞ்சர் சேவா மைய நிறுவனம் மருந்தில்லா மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், வர்ம மருத்துவம், நமது பழங்காலிய மாற்று மருத்துவ முறைகள் அனைத்தும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் பயிற்சி வகுப்பாகவும் சிகிச்சை முறையாகவும் கற்றுத்தரப்படுகிறது. அதுக்கப்புறம் வர்மா, நீங்கள் இந்த பாதத்துலேருந்து வர்மாவும் இந்த மாதிரி மெத்தடில் தான். வர்மா ஃபஸ்ட்டு வந்து அடி வர்மா தான் வந்தது. எதிரிகளை தாக்கக்கூடிய வர்மக்கலை தான் இருந்தது. எதிரி வந்தால் வர்மாவில் இந்த இடத்துல அடித்தா அவன் மயங்கி வந்துடுவான், அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான்னு சொல்லுவாங்க வர்மாவில். மறுபடியும் அவனை எழுப்புறதுனா கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் வந்து அதான் படு வர்மம், தொடு வர்மம், நோக்கு வர்மம். கண்ணால் பார்க்கும்போது அவன் வர்ம கலையில் அவனுக்கு கீழே உழ வச்சுட்டு அவனுக்கு கை காலெலாம் செயலுக்கு வைக்கலாம். அந்த மாதிரி வரும். இது மாதிரி வர்மங்கள்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நம்ம இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமா ஆரோக்கியமாக வாழணும், இதை மருத்துவ முறைக்கு எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர் ராஜாராம் ஐயா இருக்கார். அவரு தான் முதல்ல ஆவடி அக்குபஞ்சர் இந்த வர்ம கலையை துவக்கி வச்சார். வர்ம மருத்துவ கலையை துவக்கி வச்சார். வர்ம கலைனா அது அடிதடியில் போயிடும். வர்ம மருத்துவத்தை துவங்கி வச்சு சீரம் சிறப்புமாக நடத்தியிருக்காரு. இன்னும் நடத்த போறாரு. மார்ச் மாதத்துக்கு மேலே அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வர்ம பயிற்சி, மருத்துவ பயிற்சியை எங்களுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கிருந்தெல்லாம் வந்து மாணவர்கள் படிச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக எடுக்கக்கூடிய ஒரு சித்தர் அவர். அவருடைய வகுப்பு பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கறதுக்குமே ஒரு நோய் ஆற்றல் வந்துடும் அவங்களுக்கு. அந்த வர்ம கலையை அவர்கிட்ட கற்றுக்கலாம். வர்ம புள்ளிகள் எத்தனை இருக்கு மொத்தம்? வர்ம புள்ளிகள் மொத்தம் 108 சார். அக்குபஞ்சர் புள்ளிகள் மொத்தம் 361 புள்ளி தான். ஆனால் வர்மத்தில் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 108 புள்ளி தான் வைத்திய முறைக்கு பயன்படுத்துகிறாங்க. மீதியெல்லாம் அவ்வளோ கிடையாது. வேற என்ன சார்? வர்ம புள்ளிகளை வந்து நம்ம ஜென்ரலா இப்போ அந்த இந்தியன் தாத்தா இயக்கிற மாதிரி நம்ம அங்கே தொட்டா அதுதான் அது வந்து வர்ம எதிரியை தாக்கக்கூடிய கலை இல்லை, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா. அங்கே தொட்டால் அவனுக்கு நோய் சரியாக போயிடும். வாய் பேச முடியாது, வாய் பேசணும். கண்ணு தெரியாதுன்னு பார்வை திறன் வரணும். இந்த மாதிரி தான் வர்மங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம் தவிர அந்த மாதிரி ஒருத்தருக்கு அடிபட்டு போச்சு அவன் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த வலி சீக்கிரம் ஆறுறது, நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கொடுக்கணும். இதுதான் நம்ம ஆண்டவனை வேண்டி, பிரபஞ்ச சக்தியை வேண்டி தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க வர்ம ஆசான்கள். அது போர்க்கலை வர்மம் வேற அது.